இறைவன் கிட்ட இருந்து ஆன்மாக்கள் பிரிஞ்சிருச்சுங்க. ஏன் பிரிஞ்சதுன்னு கேட்டா அதுக்கு ஐயா விளக்கம் சொல்லல. ஆதியில் செயற்கையாய் அவை பிரிந்தது, ஆனால் இயற்கையாய் மலங்களோடு அது இருக்கிறது. இப்படிதான் ஐயா நம்ம பயங்கரமா குழப்பிடுவார். இந்த ஆன்மாக்கள் இறைவனிடமிருந்து செயற்கையில் பிரிந்தது, ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆன்மாக்களுக்கு மலங்கள் இயற்கையாய் இருக்கிறது. இப்ப இந்த இயற்கையாய் இருக்கிற மலங்களால் தான் ஆன்மா இறைவனிடமிருந்து செயற்கையாய் பிரிந்தது. ரொம்ப சுருக்கமா என் தலைப்புக்கு நான் போயிடுறேன். ஏன்னா என் தலைப்புக்கு இதுக்கு ரொம்ப பொருந்தும்னு நினைக்கிறேன். என் தலைப்பு அருள் அல்லாது அணுவும் அசையாது. இப்ப நான் இவ்வளவு இங்க பேசியிருக்கிறேன்னா சத்தியமா நான் பேசல, அருள் என்ன பேச சொல்லிச்சு, அதனால நான் பேசினேன். அருள் பேச சொல்ல நான் பேச மாட்டேன். இப்போ எனக்கு முன்னாடி அந்த அம்மா பேசினாங்களே, அதையும் அருள் தான் பேச சொல்லிது. ஏன் அந்த அம்மா அப்படி பேசினாதான் இப்படி நான் பேச முடியும், இப்படி நான் பேசினா அப்புறம் அந்த அம்மா பேச முடியும். ஏதோ ஒன்று பேசி இங்கே ஒன்று சமரசம் வரணும்னு அருள் முயற்சி பண்ணிச்சு, அதனால நாங்கள் பேசணும். ரொம்ப ஆழமான தலைப்பு அகவல்ல இருந்தே கொடுத்திருக்கிறார்கள். அருள் இல்லாது அணுவும் அசையாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமும் கூட. ஏன் இதனுடைய வெளிப்படையான விஷயம் என்னன்னா, இங்கே நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கும், இங்கே இந்த கொடி அசைவதற்கும், இந்த புல் முளைப்பதற்கும், ஒரு காற்று அடிப்பதற்கும், இந்த ஒவ்வொன்றுக்கும் கடவுள் அருள் தான் காரணம் தான் வள்ளலார் சொல்றார். நான் ஜோக்கா கேட்பேன், எல்லாமே கடவுள் தான் செய்யறாருன்னா கற்பழிக்கிறவன், கொலை பண்றவன், கொள்ளையடிக்கிறவன் கடவுள் அருள் செய்ய சொல்லிச்சா? பாருங்க, ரெண்டு இடம் இருக்கு. இந்த உலகத்துல எல்லாமே கடவுளுடைய அருளால் தான் இங்கே எல்லா அணுவும் அசையுதுன்னா, அப்போ இன்னொரு பக்கம் கற்பழிப்பு நடக்குது, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, வளங்களை சுரண்டுறோம். அப்ப இதெல்லாம் யார் செய்யறது? இந்த ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தலைப்பை திட்டமிட்டு நம்முடைய தனலட்சுமி அம்மையார் கொடுத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவங்க ஏதாவது தலைப்பு கொடுத்தா ரொம்ப திட்டமிட்டு கொடுப்பாங்க. இது ரொம்ப ஆழமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பு. எல்லாமும் அவனுடைய அருளால் தான் நடக்கும் என்பது சத்தியம். ஏன்னா நம்ம இப்படி வருவோம். சமயங்கள் 3 மலங்களை சொன்னபோது வள்ளலார் 5 மலங்களை சொன்னார். மலம்னா இன்னும் கொஞ்சம் முதல்ல இருந்து வரேன். கடவுள் என்று ஒருவர் உண்டு, நம்மை போல ஆன்மாக்கள் என்று ஒன்று உண்டு. இந்த ஆன்மாக்களை அவரோடு சேர்க்க விடாத மலங்கள் என்று ஒன்று உண்டு. 3 இருக்குது. வேதாந்திகள் இது ஒத்துக்க மாட்டாங்க. வேதாந்திகளுக்கு நான் வேற ஆன்மா வேறெல்லாம் கிடையாது, எல்லாமே தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மிம்பாங்க. ஆனால் சித்தாந்தம் அப்படி ஒத்துக்காது. சித்தாந்தம் என்ன சொல்லனா, இல்லை கடவுள் தனி, ஆன்மா தனி, அந்த ஆன்மாவை கடவுளோடு சேர்க்காத மலங்கள் தனி. இந்த 3ம் தன்னிச்சையாக இயங்கும் வல்லபம் உண்டு. நல்லா ஞாபகம், இந்த 3த்துக்கும் தன்னிச்சையாக இயங்குற வல்லபம் உண்டு. இல்லை கடவுள் தான் எல்லாத்தையும் செய்வார்னா, நம்மளை கொலை செய்யணுன்ற உணர்வை கடவுள் உருவாக்குவாரா? பண்ண மாட்டார். அடுத்தவன் நாசமா போகணும்னு நீங்க நினைக்கிற மன உணர்வை கடவுள் தருவாரா? கடவுள் வந்து உட்கார்ந்துட்டாருன்னா அடுத்தவன் நல்லா இருக்கணுங்கிற உணர்வு தான் உங்களுக்கு வரும், தப்பா போனங்கிற உணர்வு உங்களுக்கு வராது. நல்லா கவனிங்க. வள்ளலார் வேதாந்தத்தை இருந்து இதை எழுப்பினாரா அல்லது சித்தாந்தத்தில் இருந்து இதை எழுப்பினாரானா? அவர் அதை தான் சொன்னார். வேதாந்தமும் சித்தாந்தமும் சமரசம்ட்டார். அவர் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்துட்டார். இப்போ நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். வள்ளலாரினுடைய பார்வையில தான் நம்ம பார்க்கணும். வேதாந்தம் என்ன சொல்லிச்சு, சித்தாந்தம் என்ன சொல்லிச்சுலாம் நம்ம வேண்டாம். வள்ளலார் என்ன சொன்னார்? வள்ளலார் சொன்னார், கடவுள் இருக்கு, அருட்ஜோதி பூரணமாக இருக்கிற கடவுள். ஆன்மாக்கள் இருக்கு. இந்த ஆன்மாக்கள் கடவுளோடு, அந்த கடவுள் வெளியிலே அவனோடு இருந்தது தான். ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியல, அது அவங்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துருச்சு. வள்ளலார் இதை எழுதுறார் ஒரே நடில். ஆதியில் செயற்கையாய் பிரிந்ததுன்னு எழுதுறார். ஐயாவோட வார்த்தைகள்லாம் ரொம்ப ஆழமானது. ஆதியில்னா எப்பயோ அது நடந்து போச்சு. ஆதியில் செயற்கையாய் பிரிந்ததுங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இயற்கையில பிரிஞ்சிருக்க கூடாது. பிரியிறது முதல்ல இயற்கை கிடையாது. மரணம் எப்படி இயற்கை இல்லைன்னு சொல்றாரோ ஐயா, செயற்கைன்னு சொல்றாரோ, அது மாதிரி இறைவன் கிட்ட இருந்து ஆன்மாக்கள் பிரிஞ்சிருச்சுங்க. ஏன் பிரிஞ்சதுன்னு கேட்டா அதுக்கு ஐயா விளக்கம் சொல்லல. ஆதியில் செயற்கையாய் அவை பிரிந்தது, ஆனால் இயற்கையாய் மலங்களோடு அது இருக்கிறது. இப்படிதான் ஐயா நம்ம பயங்கரமா குழப்பிடுவார். இந்த ஆன்மாக்கள் இறைவனிடமிருந்து செயற்கையில் பிரிந்தது,
ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆன்மாக்களுக்கு மலங்கள் இயற்கையாய் இருக்கிறது. இப்ப இந்த இயற்கையாய் இருக்கிற மலங்களால் தான் ஆன்மா இறைவனிடமிருந்து செயற்கையாய் பிரிந்தது. கடவுள் பார்க்கிறார், இந்த ஆன்மாக்கள் கடவுளை விட்டு பிரிஞ்சிருச்சு, பிரிஞ்சு மலங்களோட திரியுது. அஞ்ஞான வெளின்னு எழுதுவார் ஐயா. விண்ணப்பம் எழுதும் போது ஆரம்பிக்கும் போதே ஆன்மாக்கள் அஞ்ஞான வெளியில் அறிவு மயம், அறிவற்ற அறிவு கிடையாது, அதுக்கு அறிவில்லை, தான் எங்க இருக்குன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, உருவம் இல்லை, எதுவுமே இல்லாம இந்த ஆன்மாக்கள் பாவம் அலையுது. கடவுள் அங்கிருந்து கருணை பண்ணணும்னு நினைக்கிறார். ஏன்? கடவுளை தவிர யாரும் கருணை பண்ண முடியாது. கருணை பண்ண என்ன பண்றாரு கடவுள்? இந்த ஆன்மாக்கள் தன்னை அறியணும்னா முதல்ல அதுக்கு என்ன வேணும்? என்னங்க சார்? அறிவு வேணும். நான் யாருன்னு அதுக்கு முதல்ல தெரியணும், நான் இருட்டில் இருக்கிறேன்னு அதுக்கு தெரியணும், இந்த மலம் என்னை வச்சு நிற்குதுன்னு அதுக்கு தெரியணும், என்னை கடவுள்கிட்ட கொண்டு போய் நான் சேர்த்துக்கணுன்றது தெரியணும். இதெல்லாம் தெரியணும்னா அதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். சித்தாந்தம் சொல்லும், இந்த ஆணவம்ங்கிறது என்ன பண்ணுமா நம்மள, இருட்டு அறையில் குருடன் வழிகாட்டுதல் போல அப்படின்னு ஒரு ஓமை சொல்லும் சித்தாந்தம். அப்படின்னா என்னன்னா, நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு ரூம்குள்ள அடைஞ்சிட்டீங்க, அந்த ரூம்ல ஒரு வெளிச்சம் இல்லை, கும் இருட்டு, அந்த ரூம்குள்ள நீங்க இருக்கிறீங்க. இப்போ அந்த ரூமுக்குள்ள உங்களோட ஒரு கண்ணு தெரியாதவர் இருக்குது, உங்க வழி சொல்றாரு, லெஃப்ட்ல போ, லெஃப்ட்ல போ, இன்னும் கொஞ்சம் முன்ன போ. அவருக்கு கண்ணு தெரியாது. அப்படியே கண்ணு தெரிஞ்சாலும் அந்த ரூமே முதல்ல இருட்டா இருக்குது. யாரு? கண்ணு தெரிஞ்ச நமக்கே என்னதுன்னு தெரியல. அந்த இருட்டு ரூம்ல கண்ணு தெரியாதவர் நமக்கு வழிகாட்டினா எப்படி இருக்குமோ, இது நாள் வரை நம்ம ஆன்மா அப்படித்தான் வழிகாட்டி கொண்டு இருக்கிறது. அது பேச்ச நீங்க கேட்டுன்னு இருக்கீங்க. இப்ப இறைவன் பார்க்கிறார், இந்த ஆன்மாவை எதையாவது செய்யணும். அதுக்காக அவர் நேராக படத்தில் வர மாதிரிலாம் அப்படியே இல்லை தூக்கிக்க முடியாது. ஆன்மா பக்குவம் அடைஞ்சாதான் அது இறைவன்கிட்ட போக முடியும். பக்குவம் இல்லைன்னா இறைவன்கிட்ட இறைவனால அந்த ஒரு எல்லைக்கு மேலே வர முடியாது. ஆன்மாவை தாண்டி அது பக்குவம் அடைஞ்சாதான் அவர் கபால் பிடிச்சிப்பார், இல்லைன்னா முடியாது. இப்போ அந்த அப்பக்குவம் ஆன்மா பக்குவம் அடையணும்னா அதுக்கு அறிவு வேணும். அறிவு வேணும்னா அதுக்கு உடம்பு வேணும். உடம்பு வேணும், அறிவு வேணும். அந்த அறிவை வச்சு இறைவனை உணரணும்னா அதுக்கு ஒரு உலகம் வேணும். இதெல்லாம் வேணும். எதுல இருந்து செய்யறதுன்னு யோசிச்சார் கடவுள். கடவுளே தன்னிடமிருந்து அதை உருவாக்க முடியாது. நான் வள்ளலார் சொல்லதை சொல்றேன், கடவுளால் தானாக அதை உருவாக்க முடியாது. அப்ப கடவுள் பார்த்தார், இந்த மூணாவதா மலம்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அதுவும் அனாதியா இருக்குது. இந்த மலத்திலே 3: ஆணவம், கண்மம், மாயை. இந்த மாயை என்கிற ஒன்றை எடுத்து அதிலே இருந்து இந்த உலகம், இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம், இது எல்லாவற்றையும் உருவாக்கி இந்த உடம்பை உருவாக்கி நம்ம ஆன்மாவை கூட்டு வந்து அந்த உடம்புக்குள்ள வைக்கிறார். பாருங்க, நம்மை எது கெடுக்கிறதோ அதிலிருந்தே நமக்கு நன்மையை செய்ய நினைக்கிற ஒரே கருணை கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. எப்படி? நம்மை குத்த வர கத்தியை பிடிச்சி நம்மை கட்டி இருக்கிற கயிறை அறுக்கிற வல்லபம் இறைவனுக்கு மட்டுமே உண்டே தவிர வேறு யாருக்கும் இல்லை. மாயையிலிருந்து இப்ப நினைக்கலாம், மாயையே இந்த உலகத்தை செஞ்சு, வேதாந்திகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகமே மாயை கிடையாது. ஏன்னா மாயை ஒரு ஜடப்பொருள். ஜடப்பொருளால் தானே ஒன்றை செய்து கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு சைத்தான் என்ன சொல்லுது பாருங்க, இப்படி புரிஞ்சுக்கோங்க. மண் இருக்கு, நல்லா பிசைஞ்ச மண் இருக்கு, இல்ல ஒரு மண் இருக்கு, குயவன் இருக்கான். இந்த மண்ணா தானா சக்கரத்துக்குள்ள ஏறி குதிச்சு உட்கார்ந்து பானை ஆக்கிக்க முடியாது. பானை என்னமோ மண்ணில இருந்து வந்ததுதான். மண் பானை ஆகணும்னா ஒரு குயவன் உட்கார்ந்து அதை செய்யணும். அப்படி இந்த உலகம் மாயை தான். ஆனால் இந்த மாயை என்கிற உலகத்தை உருவாக்கியது இறைவன் என்கிற குயவன். அவன் உட்கார்ந்து செய்யறான், அவன் இந்த வணையறான்ல, தொழிற்படுறான்ல. இந்த தொழிற்படுதல் தான் வள்ளலார் அருள் என்று சொல்கிறார். அதான் அருள். இறைவன் தன் அருளால் மாயையிலே இருந்து உலகத்தையும், இந்த உலகத்துக்குள்ளே சப்த தாதுக்களில் இருந்து உடம்பையும், இந்த உடம்புக்குள்ளே ஆன்மாவையும் உட்கார வச்சிட்டார். இப்போ ஆன்மாவுக்கு கண்ணு தெரியுது, காது கேட்குது, பேச முடியுது, சிந்திக்க முடியுது. இப்போ இறைவன் ஆசைப்பட்டார் என்னன்னு, அப்பா எல்லாம் கொடுத்துட்டோம், நேராக கதவு திறந்து நம்ம கிட்ட வந்துடுவான்னு நினச்சார். நம்மால் என்ன பண்ணா, இந்த மேலே ஏன் ஓடு இப்படி இருக்குது, இது நம்ம ஃப்ளோரா போட்டால் நல்லா இருக்குமே, ஹாலில் 2 படி வச்சா நல்லா இருக்குமே, இந்த செவரு என்ன ஒன்றுமே இல்லாமல் அமைதியாக இருக்குது, இதில் ஏதாவது மாட்டினா நல்லா இருக்குமே. அவன் பாட்டு என்ன பண்ணான், அந்த ரூமையே கதின்னு இருந்துட்டான். அந்த ரூமில் கிடைக்கிற சந்தோஷம், ஏசி, எதுக்கு கதவு திறந்துன்னு வெளியே போகணும், ஏசி குழு குழுன்னு வருது, சோஃபா போட்டிருக்கு, சுகமாக இருக்குது. இந்த சுகத்தை விட எனக்கு என்ன வேணும், இந்த சுகத்தை இன்னும் நான் அதிகமாக்கிக்கிறேன். ஏய், நீ எங்கே இருக்கிறன்னு உனக்கு தெரியுதா, இதை நீ விட்டு வெளியே வர, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு சுகமாக இருக்கு.
இறைவன் இந்த உலகத்தை கொடுத்தான், இந்த உடம்பை கொடுத்தான், அதற்குள்ளே அறிவை கொடுத்தான், இந்த ஆன்மாவை உள்ளே போட்டான். இந்த ஆன்மா என்ன பண்ணிடுச்சு பாருங்க, தன புவன கரண போக இதையெல்லாம் அனுபவித்து இது எதற்காக உருவாக்கப்பட்டதை மறந்தது. மறந்து என்ன பண்ணிச்சு பாருங்க, இது அனுபவிக்க அனுபவிக்க, எப்படி இது அனுபவிக்க அனுபவிக்க இந்த ஆன்மாக்களுக்கு கர்மம் கூடியது, வினை கூடிச்சு. இந்த வினை கூட கூட கடவுள் என்ன செய்யறாரு, இன்னும் வரமாட்டாங்கண்ணா, சரி திரும்ப திரும்ப அவனை பிறக்க வச்சுட்டே இருப்போம். ஏன்னா இவனுக்கு ஒரு அறிவில் வராது, கடவுளுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு அறிவில் இவனுக்கு வராது. சார் நம்மளே பாருங்க, படிக்காத பையனாவே இருந்தாலும் டியூஷனுக்கு ஒரு 30 நாள் அனுப்பிச்சிங்கன்னா படிச்சிருவான். 30 நாள் பார்த்துனேங்கிறான், அவர் வழி இல்லை, படிச்சு தான் ஆகணும். 30 நாளில் வேறு வழி இல்லை, படிச்சு தான் ஆகணும். ஒரு பிறவி கொடுத்தாரு, தேரல, கொடுத்துட்டே இருந்தார். எப்போ நீ தேர்ற வரைக்கும் உனக்கு பிறவி உண்டுடான்னு. சரி, இப்போ இந்த பிறவி யார் தீர்மானிக்கிறது? கடவுள் தீர்மானிப்பாரா? இல்லைன்ட்டார், கை விரிச்சிட்டார் கடவுள். நான் தீர்மானிக்க மாட்டேன். யார் தீர்மானிப்பா? உனக்கு அறிவு கொடுத்துட்டல, மனசு கொடுத்துட்டல, இப்போ நீ என்ன செய்யறியோ அதுக்கேற்ற மாதிரி பிறவி நீ தீர்மானிப்ப. நான் செஞ்சு மட்டும் தான் கொடுப்பேன். இப்போ கவனிங்க சார், ஏன் கற்பழிப்பு நடக்குதுன்னா, இந்த உலகம் இறைவன் உருவாக்கியது தான், இந்த உடம்பு இறைவன் உருவாக்கியது தான். ஆனால் இந்த உடம்பை வைத்து இன்னொரு உடம்பை கற்பழிக்கிற எண்ணம் ஆன்மாவுக்கு சுயமாக வந்ததே தவிர அது இறைவனுடைய வல்லபத்தில் இருந்து வந்தது அல்ல. அப்ப இறைவன் ஏன் வேடிக்கை பார்க்கிறார்? அதை நீ செய்யற, அப்ப அதுக்கான பலனை நீ அனுபவிப்பன்னு அதுக்கு திரும்ப இன்னொன்றை பிறக்க வைக்கிற, இன்னொன்னு பிறக்க வைக்கிற, திரும்ப பிறக்குது, திரும்ப பிறகு. இப்போ ஒரு கட்டத்துல இந்த ஆன்மா எதை உணரணும், இல்ல இந்த தனு கரண புவன போகங்கள் எல்லாம் பொய், இதெல்லாம் எனக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டது தெரியுமா? இவனை உணர்றதுக்காக கொடுக்கப்பட்டதுங்கிறத இந்த ஆன்மா உணரணும். இந்த உணர்ற தருணத்தில் என்ன ஆகுமா பாருங்க, நம்ம ஐயாவே திருவருட்பால பெருமாயைங்கிற தலைப்பில் எழுதியிருப்பார். மாயை அசுத்த மாயை. இப்போ இதெல்லாம் ஆனால் நீங்கள் ஒரு ஜனம் இதெல்லாம் கடவுளுடைய திருவருளால் இயங்குகிறது, எனக்காக இது இயங்க உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்கிற போது இந்த அசுத்த மாயை சுத்த மாயையாய் மாறுங்கிறார் வள்ளலார். இது சுத்தம் அப்படின்னா என்னங்க, இப்படி புரிஞ்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டீங்க, அதான் உங்கள் பிறவின்னு வச்சுக்கோங்க. இப்போ இறைவன் என்ன செய்கிறாரு, உங்களுக்கு நிறைய கட்டைகளை தூக்கி உள்ளே போடுறார். இப்போது இறைவன் உங்களுக்கு அருள் செஞ்சுட்டார், அந்த கட்டைகள் தான் மாயை. இப்போ அந்த கட்டை என்கிற மாயையை எரித்து அந்த குழிக்குள்ளே குளிர்காய்கிறது உங்கள் விருப்பம். கட்டையை எரித்து நீங்கள் குளிர்காய்ந்தால் அந்த மாயை வெறும் அசுத்த மாயை. ஒருவேளை உங்களுக்கு அறிவு மேம்பட்டு 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 இந்த கட்டையை வைத்து ஒரு ஏணி செய்து அந்த ஏணியின் மூலம் பள்ளத்திலிருந்து வெளியே வர நினைத்தால் எது அசுத்த மாயையாக இருந்தோ அதுவே இப்போது சுத்த மாயையாக உங்கள் மேலே கொண்டு வந்து சேர்க்கும். இறைவன் கட்டமட்டம் தான் போடுவான், அதை எரிக்கிறதும் அதை ஏணியாக்குறதும் ஆன்மா செய்ய வேண்டிய அறிவு. இதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகிறார். இறைவன் இப்படித்தான் இதை உருவாக்கி இருக்கிறான். இதுல இந்த 5 தொழில் சொன்ன பாருங்க, இறைவன் 5 விதமான மலங்கள் சொன்ன பாருங்க. அதுல ஒன்று ஆணவம் நம்மகிட்ட இருக்கிறது, கண்மம் நம்ம சேர்க்கிற வினைகள், மாயை இந்த உலகம். வள்ளலார் இன்னும் 2 சொல்றாரு, அதுதான் இப்ப முக்கியமா எடுத்துக்க வரோம். ஒன்றுக்கு பெயர் மாயேயம், இன்னொன்று பேர் திரையோதம்னு சொல்றோம், திரையோயை இல்லையா. நமக்கு ஐயா சொல்றது பெருமாயை மாமாயைன்னு சொல்றார். இது என்னங்க, மாயை வரைக்கும் நமக்கு தெரியும், ஆணவம் கண்மம் மாயை. நான் வள்ளலார் எக்ஸஸா இன்னொன்று 2 போறாரு, பெருமாயை மாமாயைன்னு ஒன்று போறார். மாமேயம் திரையோதம், திரையோதி திரையோயை அப்படின்னு போறார். இந்த திரையோதைனா என்னங்கிறது தான் இந்த தலைப்பு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அது என்ன திரையோதை, ஏன்னா பெருமாயைனா என்ன சார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறாரு, சிவம். வள்ளல் பெருமான் ரொம்ப அழகா அந்த இடத்தை பயன்படுத்துறார். எங்க இந்த தலைப்பை சொல்லுகிற போது ரொம்ப அழகா அந்த இடத்தை பயன்படுத்துறாரு ஐயா. அதான் ஐயாவினுடைய பேரறிவின் நுட்பம். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப தெளிவா. அருள் அலாது அணுவும் அசைந்திடாது, அதனால் அருள் நலம் பரவுக என்று அறைந்த அருட்பெருஞ்சோதின்னு எழுதல, மெய்ச்சிவமேன்னு எழுதுற. நல்லா கவனிக்கணும், நுட்பம் இது. ஏன் மெய்ச்சிவமே எழுதுனா, இப்ப சிவம் வேற அருள் வேற, சிவம் வேற அருள் வேற. சிவமும் அருளும் ஒன்னா சேர இடம் தான் அருட்பெருஞ்சோதி. சிவம் வேற அருள் வேற, சிவமும் அருளும் ஒன்னா சேர இடம் தான் அருட்பெருஞ்சோதி. சிவம் அருளை செய்யக்கூடிய ஒன்று. இந்த மைக் இருக்கே, இந்த மைக்கு பேசுறது இல்லை, இந்த மைக்கு பேச்சை பெருசுபடுத்தி கொடுக்குது. ஆனா கொடுக்கறது இந்த மைக்கு தான், ஆனா இந்த மைக்கே அதை பண்ணல, அது ஸ்பீக்கர் பண்ணுது.
சிவம் அருளை பரப்புகிறது, அருளே சிவமாவது அல்ல, ஆனால் சிவத்திடமிருந்துதான் அருள் பரவுகிறது. இப்போ வள்ளலார் இது எப்படி எடுத்துட்டு போறாரு பாருங்க. இந்த இறைவன் இந்த ஆன்மாவை பார்க்கிறார், இதற்கு கருணை செய்யணும்னு என்ன செய்யறாரா, சிவத்திலே இருந்து அருள் வெளிப்பட தொடங்குகிறது. அந்த அருள் வெளிப்பட தொடங்குவதற்கு என்ன பெயர் தெரியுமா? ஆதிசக்தின்னு பேர். ஐயா திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார், சிவத்திலே இருந்து வெளிப்படுகிற அருளினுடைய முதல் உலகத்தை நோக்கி அருள் வருது சிவத்துக்கிட்ட இருந்து, அதுதான் ஆதிசக்தி. அந்த ஆதிசக்தி இப்ப இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு, உடலை உருவாக்குவதற்கு, பிரபஞ்சத்தை உருவாக்குவதற்கு அது இப்ப என்னவா மாறுது? பராசக்தியாக மாறுகிறது. இப்ப அந்த பராசக்தியில இருந்து 3 நிலைகளாக அவை விரிகிறது. எல்லாம் வள்ளலார் சொல்றதுதான் சொல்றேன். 3 நிலையாக விரிகிறது. இச்சா, கிரியா சக்தி, ஞான சக்தின்னு 3ஆ பிரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இந்த அருள் என்ன செய்து உலகத்தை படைக்க வேண்டும் என்று இச்சைப்படுகிறது. அந்த இச்சையால் உலகத்தை படைக்க நினைக்கிறது. அதை படைப்பதற்கான வேலை செய்வதற்காக கிரியை என்றால் வேலை. இப்ப அந்த சக்தி அதை வேலை செய்து படைக்கிறது. அதை படைப்பதற்கு என்ன அறிவு வேண்டுமோ அதை ஞான சக்தியிலே இருந்து பெறுகிறது. இந்த 3 சக்தியும் சேர்ந்த பராசக்தியும் அதை கொடுத்த ஆதிசக்தியும், அந்த ஆதிசக்தியை சிவம் கொடுத்ததும் தான் இந்த இத்தனை சக்திகளும் தான் நாம் மிக எளிமையாக அருள் என்று சொல்கிறோம். இதெல்லாம் சேர்ந்தது தான் அருள் என்று சொல்கிறோம். இப்போ வள்ளலார் எனக்கு 5 தொழில் இறைவன் கொடுத்தான்னு சொன்னார்ல, இதுல 3 தொழில் வந்துருச்சு. இச்சை, கிரியை, ஞானம்ங்கிறது. படைத்தல், காத்தல், கொடுக்குதல். இதோட இன்னும் 2 இருக்குது. என்ன? மறைத்தல், அருளல். இதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். இறைவனுக்கு 5 தொழில் உண்டு. வள்ளலார் தானே சொல்றார், 5 தொழில் எனக்கே உவந்தல் ஈத்தனன், எனக்கே கொடுத்துட்டார் கடவுள் அதை செய்ய சொல்லி. எனக்கு தெரிஞ்சு சைவத்திலோ வேற எந்த சமயத்திலோ 5 தொழில் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அதை யாரும் பெற்றுக்கொண்டதாக இதுவரை பாடியதில்லை. இது வரைக்கும் யாரும், நான் இப்ப தான் சொல்ல வரேன், இது வரைக்கும் சமயம் மாதிரி இருக்கே. இப்ப இங்கதான் சமயத்திலிருந்து வள்ளலார் மேல போறார். ஏன்? சமயம் 5 தொழிலை ஒட்டுக்கொண்டது. ஆனால் அந்த 5 தொழில் இறைவன் மட்டும்தான் செய்வான் என்று சொன்னது. ஆனால் வள்ளலார் 5 தொழில் செய்யும் அந்த ஆட்சி அதிகாரத்தின் செங்கோலை இறைவன் நின்னிடம் கொடுத்தார் என்று ஒரே ஒருவர் தான் இந்த மண்ணில் சொன்னார். அதுதான் வள்ளல் பெருமான். இந்த இடத்துல மாறாரு பாருங்க, மறுத்து உயர்தல். இப்ப இந்த இடத்துல அப்படி டெக் டைவர்ஷன் ஆகிறார் பாருங்க. அடுத்து இன்னொன்று ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன? 5 தொழில் கொடுத்ததோட இன்னொன்று, இறைவனோடு கலக்கிற அந்த நுட்பம். 4 புருஷார்த்தங்களை வள்ளலார் நமக்கு நம்மளுடைய சன்மார்க்கத்தில் சொல்லுகிறாரே. ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்கிரகம் செய்தல், 4வது கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல் அப்படிங்கிறார். சைவத்தில் இந்த நிலை கிடையாது, சமயத்தில் இந்த நிலை கிடையாது. சமயத்தில் என்ன தெரியுமா? கடவுளோடு 2 கலத்தல் தான். இந்த 2 கலத்தல்லாம் என்னன்னா, 2 இல்லாம 1 கலந்துறன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது 2 தனித்தனி தான். எப்ப வேணாலும் திரும்ப இது என்ன ஆகலாம், கீழே வந்து பிறக்கலாம். சைவம் அப்படிதான் சொல்லுது. சுந்தரர் இறைவனோட தான் இருந்தாரு, திரும்ப கீழே அமிச்சிட்டார். 2 கலந்தவங்க திரும்ப என்ன ஆவாங்க? இறைவன் கீழே வர வச்சிருவார். ஆனா வள்ளலார் அந்த சமயத்தின் முடிவாக இருக்கிற 2 கலக்கல. இப்பதான் சமயத்தை மறுத்து கிடக்கிறார். என்ன ஆனாரு? இறைவன் நிலை அறிந்து அம்மயமாதல். அப்படின்னா இறைவனுடைய அந்த நிலைக்கு போயிட்டார். அப்படின்னா திரும்ப வருவாரா? வரமாட்டார். இறைவன் நிலை அறிந்து அம்மயமாதல். இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், இன்னொரு முக்கியமான இடத்துக்கு வரேன். இந்த 5லே இறைவன் செய்த இந்த 5 தொழில் போல அவன் அந்த 5 தொழில்களே ஒன்றுதான் இந்த படைத்தல். அந்த படைத்தல் அவன் எதிலிருந்து செய்கிறான்னா, அவனுடைய ஆதிசக்தி, பராசக்தி, இச்சை, கிரியா, யோகா சக்தி, ஞான சக்தியில இருந்து அவன் செய்கிறான்னா, அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுவும் எதனால் இயங்குகிறது என்றால், ஆம், அது இறைவனுடைய அருளினால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது, இயங்குகிறது. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதுவெல்லாம் இறைவனே நேரடியா என்றால் இல்லை, இவையெல்லாம் மாயைகள். இந்த மாயைகளை இறைவன் நின்று அதை தொழில்படுத்துகிறான். இப்ப நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வரேன். ஏன் வள்ளலார் மறைஞ்சார்? ரொம்ப பெரிய ஆராய்ச்சி பயன் இருக்குது. சமீபத்திலே ஈஷா என்று மிக பிரபலமாக சொல்லப்படுகிற கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த ஈஷா யோகா நிறுவனத்தினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய நான் மிகவும் மதிக்கிற சர்க்குரு அவர்கள் வள்ளலாரை பற்றி பேசினார். எத்தனை பேர் அதை கவனித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. சர்க்குரு வள்ளலாரை பற்றி பேசினார். அந்த சர்க்குரு அப்ப அவர் ஒரு விஷயம் சொன்னார். வள்ளலாருடைய உடம்பு மறைந்து விட்டதே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவர்கிட்ட கேட்ட சத்குரு கிட்ட. அப்ப அவர் என்ன சொன்னார்? யாரெல்லாம் பார்த்தீங்க? அதை யாருமே பார்க்கல.
மற்றவங்களாம் என்ன சொல்றாங்க நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். வள்ளலார் என்ன சொல்றாங்க, மற்ற அந்த உலகம் நம்ம வள்ளலார் எப்படி பார்க்குதுங்கிறத நம்ம கவனிக்கணும். அவர் என்ன சொன்னார், இந்த தேகம் பஞ்சபூதத்தால் ஆனது, இந்த பஞ்சபூதத்தையும் கழற்றிவிட்டு ஆன்மாவை ஈடேறச் செய்த அருளாளர் சத்புருஷர்களில் வள்ளலாரும் ஒருவர். அவர் சொல்றது அப்ப என்ன சொல்லிட்டாரு ஒரு வார்த்தை, ஐம்பூதத்தில் ஏதாவது ஒரு பூதமாக அவர்கள் இந்த உடம்பை போட்டே ஆக வேண்டும். ஐம்பூதத்தால் ஆன கலவியிலே ஏதாவது ஒரு உடம்பாக அவர்களை இதை போட்டே ஆக வேண்டும். வள்ளலார் இந்த உடம்பை நீராகம் இல்லையே, அது நித்திய தேகம் இல்லையே. அப்போ வள்ளலார் என்ன ஆனார்? இப்ப சமீபத்தில் சில பேர் பாருங்க, வள்ளலார் காற்றானார், காற்றோடு கலந்தார் அப்படின்னு. வள்ளலார் காற்றோடு கலந்தார்னாலும் அவர் பஞ்சபூதத்தில் கலந்துட்டார்னு ஆயிடும், அது தப்பு. வள்ளலார் என்ன ஆனார்? நான் சொல்றேன், வள்ளலார் எதுவுமே ஆகல. வள்ளலார் அப்ப எப்படி இருந்தாரோ அப்படிதான் இப்பயும் இருக்கிறார். இந்த தேகத்தோட, அவருடைய பூரண தேகத்தோட அவர் என்ன ஒளி. நிறைய பேர் மேடையில் பேசுறாங்க, ஒளி தேகம் எப்போது அடைந்தாருன்னா அந்த வருஷத்தை சொல்லி சித்தி வளாகத்தின் கருவறையை சாத்தி கொள்ளும் போது, அப்பெல்லாம் ஒளி தேகம், அவர் ஒளி தேகத்தை எப்பயும் அடைஞ்சிட்டாரு. அவர் என்ன கதவு சாத்தினதுக்கு அப்புறம் தான் ஒளி தேகம் கிடைச்சதா? கடவுளே, அவர் எப்பயோ ஒளி தேகம் அடைஞ்சிட்டாரு, ஏன் அப்ப மறைஞ்சாரு? அதான் கேள்வி. எப்பயோ ஒளி தேகம் அடைஞ்சிட்டாருங்க. ஆனால் கதவை திறந்த போது அவர் சொன்ன வார்த்தை கவனிக்கணும், இறைவன் என்னை காட்டி கொடாருன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்படி சொல்றேன், அவங்க திறந்தப்ப அவர் அங்கதான் நின்று இருந்தார். திறந்தாங்க, அவர் அங்கதான் நின்று இருந்தார். ஆனா காட்டி கொடார், காட்டி கொடாருன்னா என்ன அர்த்தம்? அவரை காமிக்கல. யார் காமிக்க? இறைவன் காமிக்கல. ஏன்? இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வரணும். ஏன்? ஏன்னா நான் ரொம்ப தெளிவா ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த உலகம், நாம் பார்க்கிற இந்த பொருள்கள், நாம் பார்க்கிற இந்த சேரும் அணுக்களால் ஆனது, அதை பார்க்கிற இந்த கண்ணும் அணுக்களால் ஆனது, அந்த அணுக்களால் ஆன அந்த சேரும் மாயையில இருந்து உருவாக்கப்பட்டது, அதை பார்க்கிற இந்த கண்ணின் அணுவும் மாயையால் உருவாக்கப்பட்டது. மாயையால் உருவாக்கப்பட்ட இந்த கண்ணிலே இருந்து மாயையால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளை பார்க்கலாம். அந்த மாயையே வென்று ஐந்தொழிலை பெற்றவரால் இந்த மாயையால் உருவான கண்ணிலே இருந்து ஒரு மாயமான பொருளாக தோன்ற முடியாது என்பதால் வள்ளல் பெருமான் நம் கண்களுக்கு தெரியும். அதுதான் உண்மை. உடம்பு மறைஞ்சிருச்சுன்னா உடம்பை வெளியே காட்டவே முடியாதா? நிறைய பேருக்கு காமிச்சிருக்கிறார். நான் சொல்றேன், நிறைய பேருக்கு வள்ளலார் தன்னை மீண்டும் காண்பித்து இருக்கிறார். எப்படி மறைஞ்ச தேகம் திரும்ப எப்படி வரும்? தேகம் மறையில, அவர் நினைச்சா மறைச்சிக்கலாம், அவர் நினைச்சா காமிக்கலாம். ஏன்னா இந்த அணுக்களுக்கும் மேலாக காரியம் செய்கிற ஐந்தொழிலை அவர் பெற்றுவிட்டார். அதனால் அவருக்கு அது வல்லபமானது. இப்ப நான் இப்படி சொல்றேன், நேரம் ஆயிடுச்சு, இந்த தலைப்பை நான் கொஞ்சம் மாத்துறேன். அருளலாது அணுவும் அசையாது என்பது இனி இறைவனுக்கு மட்டுமல்ல, அது வள்ளலாருக்கும் பொருந்தும். வள்ளலாரின் அனுமதி இல்லாமல் இங்கு எந்த அணுவும் இனிமேல் சன்மார்க்கத்தில் அசையாது. அதனாலதான் வள்ளலார் ரொம்ப தைரியமா ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னு? நான் இனி உங்கள் எல்லோருக்குள்ளும் புகுந்து கொள்வேன். எல்லாருக்குள்ளயும் புகுந்துக்கிறதுக்கு பேய் அவரு இல்ல. ஆனா ஏன் புகுந்து கொள்வேன்னு சொன்னார்னா, அவருக்கு அந்த வல்லபம் கிடைச்சிருச்சு. நம்ம எல்லாருக்குள்ளயும் புகுந்து இருக்குது ஒருத்தர் தான். யாரு? கடவுள். கடவுளுக்கு அப்புறம் நமக்குள்ள புகுந்துக்கிற வல்லபம் வள்ளல் பெருமானுக்கு கிடைத்தது. அதனால அவர் தைரியமா சொன்னார், நான் உங்கள் எல்லோருக்குள்ளும். நான் நினைப்பேன், சில பேர் சச்சரவு பண்றாங்களே, அவர் வேணுமனே புகுந்துன்னு பண்றார், வேணுமனே புகுந்துன்னு பண்றார். சில பேர் சமரசம் பண்றாங்களே, வேணுமனே புகுந்துன்னு தான் பண்றார். யார் ஒருவர் இந்த உண்மை தன்மையை புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள், உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. ஏன்? வள்ளலார் நானே புகுந்து கொள்வேன், நானே சன்மார்க்க சங்கம் நடத்துகிறேன்னு சொல்றார். நானே நடத்துகிறேன்னா, இப்ப இன்னைக்கு இந்த சன்மார்க்க சங்கம் இந்த விழா நடக்குதுன்னா ஒருபோதும் கண்ணபிரான் ஐயா இதை நடத்தவில்லை. அப்ப நம்மள ரொம்ப எளிமையா அவர் ஈடேற்றிக்கலாமே. வள்ளலாருடைய ஆசை என்ன? எல்லாரும் சன்மார்க்க சங்கத்திலே அடைவித்திறனா, இன்னும் இங்க வந்து 25, 30, 40 பேர் தான் உட்கார்ந்துருந்தீங்க. அண்ணல் அக்கரகாரத்திலே ஒரு 1000 பேர் இருக்க மாட்டாங்களா? எப்படியும் அண்ணல் அக்கரகாரத்தினுடைய ஆதார் கார்டோட வந்தவங்க இங்க 5 பேருக்கு மேல இருக்க மாட்டீங்க. வெளியூர்காரங்க தான் அதிகமா இருப்பீங்க. உண்மையா இல்லையா? ஏன் அத்தனை பேரும் இங்க வரல? அண்ணல் அக்கரகாரமே உள்ள வந்திருக்கணும், கும்பகோணமே உள்ள வந்திருக்கணும், தமிழ்நாடே உள்ள வந்திருக்கணும், உலகமே உள்ள வந்திருக்கணும். சன்மார்க்க சங்கம் அடைவித்திடனாரா? நான் ஒரு கேள்வி ரொம்ப காத்திரமாக கேட்கிறேன். வள்ளலாரினுடைய பிறப்பின் ரகசியம் எதுனா, அகத்தே கருத்துல என்ன சொல்றார்? நான் எல்லாரையும் சன்மார்க்க சங்கத்துக்குள்ள உள்ள போட வந்தேன்டாங்க. நான் அதுக்கு தாண்டா வந்தேன், வேலையே அதான்டா சொன்னாரு. திருவள்ளுவ எழுதுறதோ, அகவல் எழுதுறதோ, புலால் மறுப்பை வலியுறுத்துறதோ அதெல்லாம் அவரது முக்கிய நோக்கம் இல்ல. முக்கிய நோக்கம் என்ன? சன்மார்க்க சங்கம் அடைவிக்கணும். அதுதான் நான் வந்தேன். இகத்தே இறைவன் வருவிக்க விட்டுறேன். நானா வரணும்னு வரல,
அந்த ஆள் என்ன தள்ளி விட்டாரு, போ, ஏன் உன்னை தர யாரும் சரியான ஆள் கிடையாதுன்னு அனுப்பிச்சு விட்டார். அதுக்கு அதாவது அனுப்பிச்சு வைப்பாங்க சார். திருமந்திரத்தை எழுதுவதற்கு திருமூலர் தான் சரி என்று அவரை அனுப்பினார். இறைவன் என்னை நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அடியார் பெருமையை சொல்றதுக்கு சுந்தரர் தான் சரின்னு அனுப்பிச்சு வச்சாரு. எதுக்கு பிறந்தாரு? திருத்தொண்ட தொகைதரன்னு எழுதுற. அப்ப இறைவன் யோசிச்சாரு, இந்த உயிர்கள் எல்லாம் ஒன்னாக்கணும், உயிர்கள் எல்லாம் உயிர்நயம் செய்ய வைக்கணும். அதுக்கு யார் சரியான ஆளுன்னு பார்த்தாரு. அப்படி பார்க்கும்போது அப்படி பார்த்தாரு, அவரோடு கலந்து விட்ட கூட்டத்தின் பக்குவ ஆன்மாக்களினுடைய பரிசுத்த அந்த கூட்டத்தில் வள்ளல் பெருமான் தான் தனி ஜோதியாய் ஒளிந்தார். அவரை பிடிச்சி கீழே போன அமுச்சு வச்சார். இறைவன் அமுச்சு வச்சது பெரிய விஷயம் சார். அந்த இடத்த விட்டுட்டு இங்க வரணும்ல சார். கோட்டையை விட்டுட்டு குப்பை தொட்டிக்குள்ள வரணும்ல ஒருத்தர். கருணை இல்லாதவரால் இறங்க முடியுமா? நம் மீது மிக கருணையோடு இருந்தது வள்ளல் பெருமான் என்பதால் சம்மதித்து கொண்டு இங்கே அவர் வந்தார். யோசிக்கணும், சம்மதிச்சு உள்ள வந்தார். அப்படி உள்ள வந்தவர் அவருடைய நோக்கம் சன்மார்க்க சங்கத்துக்கு அடைவிக்கணும், இதுக்குள்ள போடணும்னு வந்தார். இப்ப எல்லாருக்குள்ளயும் புகுந்துட்டாருல்ல, அவரே சன்மார்க்கம் நடத்துறாருல, ஐந்தொழில் ஆட்சி பெற்றாருல, ஏன் இன்னும் எல்லாரும் சன்மார்க்கத்துக்குள்ள வரல? இதுதான் ஐயா முதல்ல சொன்னார், சின்ன பிள்ளைதனமா பேசுவான். என்னங்க சார், கரெக்டா தான் நான் கேட்கறது. ஐந்தொழில் வாங்கிட்டாரு, எல்லாருக்குள்ளயும் புகுந்துட்டாரு, நானே சன்மார்க்கம் நடத்துறேன்னார். ஏன் நான் வந்ததன் வருவிக்க விட்ட நோக்கம் எல்லாரும் சன்மார்க்க சங்கத்துல ஏன் எல்லாரும் சன்மார்க்க சங்கத்துக்குள்ள வரல? ஏன் வரலன்னா அது வள்ளலாரே சொல்லிட்டார். அருள்நெறி என்கிற தலைப்பிலே வள்ளலார் சொல்லுகிறார், சார் இப்போ இந்த மைக் இருக்கு, இதை இங்க எடுத்து வைக்கணும்னா நான் எடுத்து வச்சிருவேன். ஏன் தெரியுமா? இதற்கு தற்சுதந்திரம் இல்லை. இதை நான் என்ன வேணுமோ செஞ்சுக்க முடியும். தற்சுதந்திரம் இதுக்கு இல்லை. குட்டி குழந்தை கூட்டுவாங்க, சேர்ல உட்கார வச்சு பாருங்க, உட்காராது. நீங்க என்ன பண்ணி உட்கார வச்சாலும் உட்காராது. ஏன்? அதுக்கு தற்சுதந்திரம் இருக்குது. வள்ளலார் சொல்லுகிறார், எந்த ஆன்மா தற்சுதந்திரத்தை இழந்து தன் சுதந்திரத்தை இறைவனின் அடியில் வைக்கிறதோ இறைவன் இனி உன் சுதந்திரத்தை எடுத்துக்கொள்வான் என்று சொல்கிறார். ஏன் இன்னும் எல்லாரும் சன்மார்க்க சங்கம் அடையலனா? இன்னும் யாரும் தங்கள் தற்சுதந்திரத்தை இழக்க தயாராக இல்லை. ஜீவ சுதந்திரத்தையோ போக சுதந்திரத்தையோ தேக சுதந்திரத்தையோ இழக்க தயாராக இல்லை. வள்ளலார் ரெடியா இருக்கிறாரு, ரெடியா இருக்கிறாரு. எவனாவது ஒரு ஆன்மா தற்சுதந்திரத்தை விட சொல்லுங்க, விட்டு அடுத்த செகண்ட் தூக்கி வந்து உள்ள போட்டுருவார். நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாம் இது உள்ளே வந்திருக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு பிறவியில் நாம் தற்சுதந்திரத்தை இழந்ததால் நம்மை இந்த பிறவியிலே வள்ளல் பெருமான் சன்மார்க்க சங்கத்துக்குள்ளே சேர்த்து விட்டார். இப்ப இவங்கெல்லாம் வரலன்னா என்ன அர்த்தம்னா இவங்கெல்லாம் தற்சுதந்திரம் இன்னும் விட தயாரா இல்லைன்னு அர்த்தம். எப்ப விடுவாங்க? எப்ப விடுவாங்க? அதுதான் வள்ளலார் சொன்னார், ஜீவகாருண்யத்தை ஒழுக்கமாக செய்யுங்கள். ஏன்னா ஒழுக்கம் கிடையாது ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் உணர்வு. அது ஏன் ஒழுக்கம்னு போட்டாரு? தப்பு, அந்த வேர்டே தப்பு தான். ஆனா ஐயா தெரிஞ்சே போட்டார் வேணும்னே. சார் யாராவது ஒழுக்கமா அழுவுங்கன்னு சொன்னா சொல்லுங்க, எல்லாரும் ஒழுக்கமா அழுவுங்க. சாவு வீட்டுல எல்லாம் அழும்போது ஏமா ஆளாளுக்கு தனித்தனி அழறீங்க, ஒழுக்கமா அழுவுங்கம்மா சொல்ல முடியுமா? ஒழுக்கமா கை தட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? ஒழுக்கமா சிரிங்கன்னு சொல்ல முடியுமா? அப்ப ஒழுக்கமா ஜீவகாருண்யம் மட்டும் எப்படி செய்வோம்? நான் கேட்கறது புரியுதா? அழதும் சிரிக்கிறதும் கோவப்படுறது மாதிரிதான் ஜீவகாருண்யமும் ஒரு உணர்வு. அது எப்படி சார் ஒழுக்கம்னாரு வள்ளலார்? அங்கதான் வள்ளலார் ஜெயிக்கிறார், அங்கதான் வள்ளலார் ஜெயிக்கிறார். ஏன்னா வள்ளலார் சொல்றா, இவனுங்களுக்கு இது தானா வரல, தானா வரல. அப்ப என்ன பண்ண நினைக்கிறாரு? நீ ஒழுக்கமா செய், ஒழுக்கமான வலிந்து செய். ஏன்? நீ வலிந்து செய்ய செய்ய உன் ஆன்மாவை மறைத்திருக்கிற கண்ணாடியின் தூசு மறைவதை போல அது தானாக உன்னுடைய ஆன்மாவை மறைத்திருப்பதெல்லாம் தானாக மறைந்த போது அது ஒழுக்கமாக இல்லாமல் போய் நீ எதிர்பார்க்கிற உணர்வாகவே அது வந்துவிடும் சொல்ற. ஜீவகாருண்யம் செய்யறவங்களுக்கு செய்ய செய்ய என்ன ஆகும்னா, அதை செய்ய செய்ய அது ஒழுக்கத்துல இருந்து மாறிடும். அது ஒழுக்கமா இருக்காது, என்னவாயிடும்? உணர்வாயிடும், உயிராயிடும். அந்த உயிராயிடுங்கிற வார்த்தை ரொம்ப 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 கனமான வார்த்தை. ஏன்னா வள்ளலார் அதை சொல்லுகிறார். இறைவன் உங்களோட எப்படி கலப்பாரு? நீங்க இருக்கீங்க, இறைவன் எப்படி கலப்பாரு? கலக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும். இறைவன் தயாரா தான் இருக்கிறாரு, கலக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும் சார். என்னதான் எண்ணெய் தண்ணியோடு கலந்தாலும் எண்ணெயால் தண்ணியோடு கூட முடிவதில்லை. ஏன்? எண்ணெய் தற்சுதந்திரத்தோட இருக்குது, தண்ணி தயாரா தான் இருக்குது, ஆனா எண்ணெய் தற்சுதந்திரத்தோட இருக்குது. அதை கலக்கிறதுக்கு ஒண்ணு வேணும், ஒரு லூப் வேணும், கலகணும். அந்த லூப் எது? அததான் வள்ளலார் ரொம்ப அழகா சொல்லிட்டார். கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், என் பண்ணில் கலந்தான், பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான்,
கருணை கலந்துன்னு சொல்லிட்டேன். எது லூப்பு? கருணை தான். அந்த கருணையை புடிச்சிட்டீங்கன்னா உங்க தற்சுதந்திரம் போயிடும். கருணையை புடிச்சிட்டீங்கன்னா சமய மத ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் போயிடும். கருணையை புடிச்சிட்டீங்கன்னா இது எல்லாம் போயிடும். இது எல்லாம் போயிடுச்சுன்னா தற்சுதந்திரம் போயிடுச்சுன்னா இப்ப இறைவன் உங்களை ரொம்ப ஈஸியா வந்து உங்களோட கலந்துருவான். இவ்வளவுதான் சார் நமக்கு சொல்லுது. எப்போது அப்படி தற்சுதந்திரத்தை நீங்கள் இழக்கிறீர்களோ, அப்படி இழக்கிற போது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும், உங்கள் ஒவ்வொரு அசைவும் கூட அருளால் அசைவது. அதனாலதான் வள்ளல் பெருமான் அந்த அசைவு நிலை, தன் அசைவு இல்ல வள்ளலாருக்கு. இதுக்கப்புறம் அவர் தற்சுதந்திரத்தை இழந்துட்டாரா? கருணையை பிடிச்சாரா? அந்த கருணைன்ற லூப்பு கிடைச்ச உடனே கடவுள் உள்ள பூந்துட்டாரா? கலந்துட்டாரா? இதுக்கப்புறம் வள்ளலாருடைய ஒவ்வொரு அணுவின் அசைவும் வள்ளலாரது இல்லை. அதனாலதான் சொன்னார், பாட்டு வித்தால் பாடுகின்றேன், கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், விரும்பிய உணவை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன். இந்த சிறிய நாள் ஆவது என்னன்னா, இப்ப நல்லா யோசிங்க. நான் அதை சொல்ல முடியுமா? நான் பிரியாணி சாப்பிட்றேன், ஏன்னா என் இறைவன் தான் என்ன சாப்பிட வச்சான், அவனாலதான் நடக்குது, அதனால நான் சாப்பிட்றேன். ஏய், நீயா திங்கிறடா இது? உன் தற்சுதந்திரத்தை இழந்து பாரு, உன் தட்டுல என்ன வரும்னு அவர் தீர்மானிப்பாரு. அப்பதான் அது ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன். நீ பாட்டு நீயா பிரியாணி எடுத்து போட்டுன்னு ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன்னு சொன்னா தலைமையிலே ஒண்ணு போடணும். வேற என்ன பண்ணு சொல்லு? அது கிடையாது ஊட்டுவித்தால் உண்ணுகிறேன். நீ எப்பவும் தற்சுதந்திரத்தை இழக்கிறியோ அப்போ நீ செய்யற ஒவ்வொரு செயலும் இறைவன் செயலாகும். வள்ளல் பெருமான் செய்ததெல்லாம் இறைவன் செயல் என்றால், அவர் தன் தற்சுதந்திரத்தை இழந்து தன் ஒவ்வொரு அணுவின் அசைவையும் இறைவனின் அசைவாக மாற்றினார். அவர் ஒருவர் தான் மாற்றினார். இப்ப இந்த தலைப்பு நான் எதுக்குன்னு நினைக்கிறேன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுவின் அசைவும் அருளால் என்பதை பேசுவதற்கு அல்ல. மரம் ஆடுறது இறைவன் அருளால, மண்ணு ஓடுறது இறைவன் அருளாலங்கிறதுக்கு இல்ல. அது ஓடனா ஓடுது, ஆடனா ஆடுது. உங்களுடைய ஒவ்வொரு அணுவின் அசைவையும் அருளின் அசைவாக எப்போது மாற்றிக்கொள்ள போகிறீர்கள்? எப்ப மாத்திக்க போறீங்க? நான் மாத்திக்க தயாரா இருக்கேன் சார். எப்ப சார் கிடைக்கும்னா, உங்கள் தற்சுதந்திரத்தை இழக்க தயாராகுங்கள். உங்கள் ஜீவ சுதந்திரத்தையும் தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் நீங்கள் இழங்க தயாராக இருந்தால், உங்கள் ஒவ்வொரு அணுவையும் வள்ளல் பெருமான் அசைத்து பார்க்க தயாராகிவிட்டார் என்பது சத்தியம் என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் கண்ணபிரான் ஐயாவும் நம் தனச்சம்மையும் மிக சிரத்தையோடு நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிகள் இன்னும் ஏன்னா அம்மா அந்த விளக்கு பூஜை பத்தி பேசுறது எனக்கும் ரொம்ப ஆச்சரியப்பட்ட. விளக்கு பூஜை எல்லாம் பண்றாங்களா? ஆனா அதுதான் சார் உண்மை. நம்ம ஆளுங்க விளக்கு பூஜையில கூட என்ன விளக்கு பூஜையா பண்ணுங்க, எதிர்க்க போட்டுக்கிற புடவை பரடி புது கலரா இருக்கு, பை மட்டும் தான் தராங்களா இல்ல ஏதாவது போட்டு தராங்களா, ஏதாவது தட்டுக்கிட்டு இல்ல பிளாஸ்டிக் தட்டு தான், அதுக்கு 100 ரூபாய் வாங்கினாங்க. நம்ம ஆளுங்க அதான் பேசிட்டு அங்கேயும் போய் வேற என்ன பண்றது? நம்ம அப்படிதான் இருக்கும். நம்ம ஆன்மா அப்பக்குவ ஆன்மாவா இருக்குது. வள்ளலார் ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்துட்டு, அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எல்லாம் அடங்கிடும் சார். எவ்வித தந்திரத்திலாவது, எவ்வித தந்திரத்திலாவதுக்கு கீழே விளக்கு பூஜையும் வந்துடும். நீ கவலைப்படாது. அந்த எவ்வித தந்திரத்திலாவதுல விளக்கு பூஜையும் வந்துடும். எவ்வித தந்திரத்திலாவது நாம் அப்பக்குவ ஆன்மாக்களை பக்குவ ஆன்மாக்களாக மாற்ற முயற்சி செய்வதுதான் சன்மார்க்கிகளினுடைய கடமை என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.